ரவா லட்டு செய்வது எப்படி கற்றுக்கலாமா? நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்டான ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவா சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு ரவா கூட சேர்த்து நல்லா கலரி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் இப்போ நம்ம ரவையை சேர்த்து நல்லா இதை உதிரியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதோட கூட ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதில் முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா இப்போ கையை வச்சு நல்லா சாஃப்டாக சூடாக இருக்கும் போது ரவா லட்டை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.